கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, அவரோடு கூட நாம் சேர்ந்து தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு, அவர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே செய்து முடிக்கிறதற்கு அவர் நம்மை அழைத்து இருக்கிறாராம், அவரோடு கூட ஐக்கியமா இருக்கும்படிக்கு. அது மாத்திரமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். தீமை நின்று காத்துக் கொள்ளுகிற தேவன், நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவராம்? உண்மையுள்ளவர். அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவங்க. தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ திட்டங்களை, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு இன்றைக்கு நாளைக்கு முடிந்து போகிறதல்ல, நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழும்படி அழைக்கப்பட்ட அழைப்பு. இது ஒரு பொதுவான அழைப்பு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 30-36 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஸ்தேவான் மோசே குறித்து ஒரு வல்லமையான சாட்சியை யூதர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மோசேயினுடைய அழைப்பு எவ்வாறு, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எப்படி அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார், அவரை கொண்டு கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை பற்றியும், அவர் தள்ளப்பட்டதும் மறுபடியும் உயர்த்தப்பட்டதையும் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனின் அழைப்பும் யாராலும் தடுக்க முடியாத உயர்ந்த ஸ்தானமும், தேவனின் அழைப்பும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத உயர்ந்த ஸ்தானமும். கர்த்தர் உங்களை அழைத்த தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30-37 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் சரியான நேரத்தில் மோசே அழைக்கிறார். 40 வருஷம் மோசே எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வாழுகிறார். அப்படி வாழுகிற மோசே அதை அவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது அவர் வெறுத்து பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறார். பாருங்கள், வெறுக்கிறார். அழைப்பு வருகிற நேரத்தில் அவர் வெறுக்கிறார். எப்படி என்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நம்மை கொண்டு மீட்பார், ரட்சிப்பார் என்பதற்காக எகிப்தில் 40 வருஷம் வாழ்ந்தவர் மீதியான் தேசத்திலே 40 வருஷம் காத்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக. அந்த 40 வருஷம் காத்திருந்ததற்கு பலன் என்ன? தேவன் முச்செடியில் அவருக்கு தரிசனமாகிறார். தேவதூதன் முச்செடியிலே தரிசனமாகிறது. அது எரிந்து கொண்டிருந்தும் கொஞ்சமேனும் அந்த முச்செடி வேகாததுனால அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி அவர் சமீபிக்கும் பொழுது, கர்த்தர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்குடைய தேவன். சத்தத்தை மோசே கேட்டு நடுங்கி அதை உற்று பார்க்க துணியாமல் இருந்தார். தேவன் மோசேக்கு சரியான நேரத்தில் சீனாய் மலையிலே அவர் தரிசனமாகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று, முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது, ஆனால் செடி வேகப்படவில்லை. காரணம், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தன் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறதை மோசேக்கு தெரியப்படுத்துகிறார். பிறகு, நான் உன்னை அழைத்து உன்னை கொண்டு போகிறேன், நீ போய் என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதையும் பேசுகிறார். யாத்ராம புத்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.
உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வைத்து செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளை இருக்கிறது. அவைகளை முடிக்கிறதற்காகத்தான் தேவன் உங்களை அழைக்கிறார். ஆகினாலே நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் ஒருவேளை வித்தியாசமாக இருந்தாலும் தேவனுடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் அவருடைய திட்டங்களும் சித்தங்களும் நம்மை கொண்டு உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:8-9 நாம் வாசிக்கலாம். அதே போல பிரசங்கி 1:31 அவர் செய்ய நினைத்தது சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். அதை செய்து முடிக்கிறதற்காகவே நம்மை அவர் அழைக்கிறார். ஆகினாலே உங்களுக்கு சரியான நேரம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சரியான நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்களுடைய சரியான நேரம். அதாவது நீங்கள் காத்திருந்தது, நீங்கள் செபித்துக் கொண்டிருந்தது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கும்படி தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவின் அழைப்பிலே ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கிறபடினாலே, பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறபடினாலே, தேவனுக்கு முன்பாக உண்மையுத்தமாய் நீங்கள் அழைப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த உத்தமத்தில் உண்மையில நீங்கள் நிலைத்திருக்கிறதுனாலே தேவ திட்டங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்றி முடிப்பார். இரண்டாவது, தேவன் உங்களை அழைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் அழைத்த அழைப்பு செய்து முடிக்கிற வரைக்கும் ஒருவரும் தடுக்க முடியாது. அந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்து தேவன் செய்ய போகிற காரியங்கள் அற்புதமாக இருக்கிறது. ஒன்று, அப்போஸ்தலர் 7:33-34 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரை காண்கிறார். இரண்டாவது, அந்த கண்ணீருக்கு பதில் என்ன செய்கிறார்? அவர்களை விடுவிக்கிறார். பிறகு அவருடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய கூக்குரல் அவைகள் மகிழ்ச்சியாய் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா! மகிழ்ச்சி உண்டாகிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவருடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அன்றைக்கு மோசே அனுப்பினார் எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் உபத்திரவத்தை நீக்கி போட, உங்களுடைய கூக்குரலை மகிழ்ச்சியின் கூக்குரலாய் மாற்ற, அவர் உங்களை விடுவிக்கும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். அல்லேலூயா! உங்கள் கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறிஸ்து தேவன் தமது ஜனங்களின் துன்பத்தை அறியாதவர் அல்ல. சரியான நேரத்தில் ரட்சிப்பேறிடுவார். சரியான நேரத்தில் விடுதலை கொடுப்பார். சரியான நேரத்தில் உபத்திரவத்தில் உங்களை தூக்கி எடுப்பார். சங்கீதம் 34:17 சொல்லப்படுகிறது, நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது, தேவன் நிராகரிக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறார். தேவன் தள்ளப்பட்டவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை உயர்த்துகிறார். மோசே நிராகரித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் அவரை தலைவராக, மீட்பராக, இரட்சகராக மாற்றினார், உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை ஒருவரும் தடுக்க முடியாது. ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது? நிறுத்தி போட முடியாது. அப்போஸ்தலர் 7:35-36 வரைக்கும், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த அந்த மோசேத்தானே தேவன் முச்சேடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாக அனுப்பினார். இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு வந்து எகிப்து தேசத்தில் சிவந்த சமுத்திரத்திலையும் 40 வருஷம் வனாந்திரத்திலையும் அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். நிராகரிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட உன்னை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். நிராகரிக்கப்பட்ட உன்னை கொண்டு தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நிராகரிக்கப்பட்ட உன்னை அநேகருக்கு விடுதலையாக்குகிற ஒரு தலைவனாக, அநேகரை ரட்சிக்கிற ஒரு தலைவனாக, அநேகருக்கு அதிகாரியாகிய நியாயாதிபதியாக வைக்க கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்ட மோசே, தேவன் அவரை கொண்டு வல்லமையாய் செயல்பட்டார், வல்லமையான தலைவனாய் மாற்றினார். அவரை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் செய்கிறதெல்லாம் வாய்த்தது.
ஏனென்றால் அற்புத அடையாளங்களை செய்யத்தக்கதான வல்லமை மோசேக்குள்ளிருந்து புறப்பட்டு போனது. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிறகு அற்பமாய் எண்ணப்பட்ட சீஷர்கள், அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து தலைவராக மீட்பராக வந்தார். சீஷர்கள் அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக, அநேகரை மீட்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக எழுப்பி பிரகாசித்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆரம்பித்தது. அவர்கள் மூலமாய் உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் சுவிசேஷம் பரவப்பட்டது. சபைகள் இன்று வரைக்கும் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம், நிராகரிக்கப்பட்டவர்களாலே கர்த்தர் மகிமைப்படுகிறார், தள்ளப்பட்டவர்களாலே கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறார், உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாலே தேவன் உயர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கனப்படுத்தப்படாத அடிமையாய் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் உயர்ந்த சிந்தனையோடு கர்த்தர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார், மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்த நினைத்து விட்டார். ஆகினாலே உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். சங்கீதம் 118, 22, 23 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத தள்ளின கல்லே முளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள். தேவனுடைய கருத்துல அடங்கிருங்கப்பா, போதும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் கர்த்தர் ஜனங்களை விடுவிக்க வேண்டுமோ, ரட்சிக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார். ஆமென். அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, தேவன் தமது ஜனங்களை விடுவிக்கிறார். எகிப்திலிருந்து விடுதலை செய்தது போல தேவன் பாவத்தை அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுத்த ஆசாரிப்பு, பரிசுத்த பஸ்கா, ஆட்டு ரத்தத்தினுடைய பரிசுத்தம், அவர்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம், அவர்கள் தேவனை பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கையாக்கப்பட்டது, கற்பனையாக்கப்பட்டது, பிரமாணமாய் கொடுக்கப்பட்டது. நம்முடைய காலத்தில் கிருபையின் காலம், சத்தியத்தின் காலம். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே கல்வாரி சிலுவை சுமந்து பிசாசை, பாவத்தை, சாபத்தை, இருளையும் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பாருங்கள், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றினார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை, மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்திலே நாம் அழைக்கப்பட்ட நாம், இருளிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் இனி அதற்குள்ளே போகக்கூடாது. இனி நாம் அடிமையானவர்கள் அல்ல, சுதந்திரவாதிகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகினாலே தேவன் அழைத்த அந்த அழைப்பை பாதியில் நிறுத்திவிடாதபடி, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரே விசுவாசத்தை துவங்கினார், அவரே விசுவாசத்தை முடிப்பார். அதுவரைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய அழைப்பை நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அழைத்த அழைப்பில் நில்லுங்கள். 2வது, தேவனுடைய பரிசுத்தத்தை மதித்து வாழுங்கள். தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்யுங்க? மதித்து வாழுங்க. தேவனுடைய பரிசுத்தத்தை நிலைநிறுத்திக் கொள்ள தினந்தோறும் பரிசுத்த வேதாந்தத்தை படித்து உங்களை உணர்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்கள். அடுத்து, உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிறார். ஆகினாலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இழக்காதீங்க. அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்காதீங்க. நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் பள்ளங்களும், மேடுகளும், உபத்திரவங்களும், இருள்களும், விசுவாசம், மரணக்கட்டுகளை எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் நம்பிக்கை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை தீமை நின்று அவர் காத்துக்கொள்வார், தீமை நின்று ரட்சித்துக் கொள்வார், உங்களை ஸ்திரப்படுத்தி நிறுத்துவாருங்க. ஆகினாலே தேவனுடைய கரத்துல நீங்க நில்லுங்க. அடுத்து, மனிதர்கள் உங்களை நிராகரித்தாலும் தேவன் உங்களை நிராகரிக்க மாட்டார். உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார், உங்களை உயர்த்த வேண்டிய நிலையிலே உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்களை அழைத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார், பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்யும்படி உங்களை பயன்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக வாழும்படி அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். தேவனோடு கூட வாழ வேண்டும் எப்பொழுதும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நமக்காக சொன்ன வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது அவர் நமக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய அழைப்பு உங்களில் நிறைவேறி கர்த்தர் முடிப்பார். தேவ சித்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி முடியும். நமக்கு கிடைத்த அந்த பாக்கியமான சேவைக்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியமான சேவையை, அதாவது தேவன் அழைத்த அந்த அழைப்பை யாராலும் தடுக்க முடியாது. தேவன் அழைப்பு யாராலும் தடுக்க முடியாத உயர்வை உங்களுக்கு கொடுத்துவிடும். தேவனுடைய அழைப்பு யாராலும் கொடுக்க முடியாத கனத்தை, மகிமை, மேன்மை உங்களுக்கு கொடுத்துவிடும். இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பில் நிலைத்திருங்கள். மோசையை போல எத்தனை பாடுகள் வந்தாலும் இயேசுக்காக நில்லுங்கள். ஒரு நாள் மோசே உயர்த்தப்பட்டது போல, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர்ப்பா. எங்களை தீமை நின்று எல்லாம் உதாசனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை காத்துக்கொள்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் விழுந்து போயிருக்கலாம், ஒருவேளை நஷ்டத்தில் இருக்கலாம். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நீர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர். நீர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. என் சத்தத்தை கேட்கிறவர்களை விடுவிங்க, ரட்சிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.